சுவாமி விவேகானந்தரின் கர்மயோக உபதேசங்கள். மற்றும் சிலர் இருக்கிறார்கள், இவர்கள் இன்னும் உயர்ந்த லட்சியங்களை கைக்கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்கள், மனித சமுதாயத்திற்கு உதவுகிறார்கள். ஏனெனில் இவர்கள் நன்மை செய்வதிலும் அன்பு காட்டுவதிலும் நம்பிக்கை கொண்டவர்கள். பொதுவாக பெயர் புகழுக்காக செய்யப்படும் செயல்கள் உடனடியாக பலனளிப்பதில்லை. அந்த பெயரும் புகழும் பெரும்பாலும் நாம் வாழ்க்கையை கடந்துவிட்ட நமது வயது முதிர்ந்த காலத்தில்தான் வருகிறது. சுயநல நோக்கம் எதுவும் இல்லாமல் ஒருவன் வேலை செய்தால் அவனுக்கு கிடைக்கும் பலன் எதுவுமே இல்லையா? இருக்கிறது. உண்மையில் மிக உயர்ந்த பலனை அடைபவன் அவன்தான். சுயநலமின்றி வேலை செய்வதுதான் மிகுந்த பலனை தருவது. ஆனால் அவ்வாறு வேலை செய்வதற்கான பொறுமை மக்களிடம் இல்லை. பலன் கருதாமல் செயல்புரிவது உடல் நலத்திற்கும் மிகுந்த நன்மை செய்கிறது. அன்பு, உண்மை, சுயநலமின்மை இவையெல்லாம் ஒழுக்கம் பற்றிய வெறும் பேச்சுக்கள் அல்ல. அவை நம்மிடம் மிக உன்னதமான லட்சியத்தை உருவாக்குகின்றன. ஏனெனில் அவற்றிலிருந்துதான் அளவற்ற ஆற்றல் வெளிப்படுகிறது. எந்தவித சுயநல ஆசையுமின்றி எதிர்காலத்தை பற்றியோ சொர்க்கத்தையோ தண்டனையையோ அல்லது அத்தகைய வேறு எதையுமோ நினைக்காமல் 5 நாட்களோ 5 நிமிடங்களோ ஒருவரால் வேலை செய்ய முடியுமானால் தர்மத்தில் நிலைத்த ஒருவராக ஆகக்கூடிய சக்தி அவரிடம் இருக்கிறது என்று பொருள். இந்த தீவிர சுய கட்டுப்பாடு புறமுகமாக செய்யப்படுகின்ற எந்த வேலையையும் விட அதிகமான ஆற்றல் வெளிப்பாடாகும். 4 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு வண்டி மலை ஒன்றிலிருந்து கட்டுப்பாடற்று கீழே பாய்ந்து வரலாம், அல்லது பாய்ந்து செல்கின்ற அந்த குதிரைகளை வண்டிக்காரன் கட்டுப்படுத்தலாம். இந்த இரண்டில் எதில் மிகப்பெரிய ஆற்றல் வெளிப்படும்? குதிரைகளை தன் போக்கில் ஓட விடுவதிலா அல்லது அவற்றை கட்டுப்படுத்துவதிலா? பீரங்கியிலிருந்து புறப்படுகின்ற ஒரு குண்டு வான்வழியாக பாய்ந்து தொலைதூரம் சென்று கீழே விழுகிறது. மற்றொன்று அருகில் உள்ள சுவரின் மீது மோதுகிறது. அப்படி தடுக்கப்படும் போது பயங்கரமான வெப்பத்தை கக்குகிறது. சுயநல நோக்கத்துடன் வெளியே செல்கின்ற ஆற்றல்கள் யாவும் சிதறி வீணாகின்றன. அந்த ஆற்றல் உங்களிடம் திரும்பி வருவதற்கான வழி இல்லை.